அது கேன்சர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே சர்ஜரி போயிடலாம். இல்லை ஈஸின்றதை விட சேஃப்டி அண்டு பேஷண்ட்டுக்கு எது நல்லது அதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அவேக்ரேன் அப்படின்னா பேஷண்ட் எத்தனை நாள் வீட்டுக்கு போவாங்க? புரிஞ்சாலே நிறைய பேஷண்ட் இந்த சர்ஜரிக்கு யோசிக்கிறத விட்டுருவாங்களே. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பிரெயின் டியூமர்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியே ஒரு ஷாக்குக்கு போயிடுவாங்க. யாராவது ஒரு ஸ்டேஜ் 4 பேஷண்ட்டு ஒரே ஒரு இடத்துல பிரெயினில் இருக்குது, மற்ற இடத்துலலாம் ரொம்ப இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணுறது ரெக்கமெண்டட்னு சொல்கிறேன். இப்போ நிறைய சமயங்களில் அந்த மாதிரி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கீமோதெரப்பி மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் இது ஜென்ரல் பப்ளிக் புரிகிறதுக்காக ஸ்டேஜுக்கும் கிரேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது சொன்னாங்க சார். அதாவது ஒரு பிரெயின் டியூமரும் வித்தியாசப்படும். நான் சொன்ன மாதிரி பிரெயினுக்கு உள்ளாருந்தே கிளம்புறது ஒன்று பிரெயினோட சட்டை, அதாவது பிரெயினை சுற்றி இருக்கிற கவரிங்லேருந்து வரக்கூடிய கட்டிகள் இருக்குது. இது 2 வகையாக பிரிக்கலாம். 3வது வந்து வேறு எங்கேயோ ஒரு கட்டி இருக்குது, அதுலேருந்து பரவி பிளட் மூலமாக பிரெயினில் வந்து உட்கார்ற கட்டி. இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ கிரேட் 3 கிரேட் 4 தான் ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்கிறோம். இப்போ அவங்கள இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்போது இப்போ ஒரு நார்மல் நியூரோ சர்ஜரிக்கு எடுக்கும் இந்த டை யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை % காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்? அது இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? இது ரொம்ப ஆழமான கிரிட்டிக்கலான ஏரியாவில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் டிஷ்யூ போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். பாக்கி எதுக்கு ஸ்ட்ரைட்டாக சர்ஜரி போயிடலாம். எடுக்க முடியாது அப்படின்ற ரொம்ப சில விஷயம் ரொம்ப சில டியூமருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அது டியூமராக இருக்காது, மோஸ்ட்லி வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னும் போதும் அந்த டவுட் இருக்கும்போதும் நம்ம அந்த டவுட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண வேண்டும். ஸோ எம்ஆர்ஐ பார்க்குறோம், ஈஸியாக ரீச் பண்ண முடியுது, அது கேன்சர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே சர்ஜரி போயிடலாம். இல்லை ஈஸின்றதை விட சேஃப்டி அண்டு பேஷண்ட்டுக்கு எது நல்லது அதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் சேஃப்டியும் ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் நம்ம எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம வில் ஹேவ் அ டிஸ்கஷன். இதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு டியூமர் போர்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த டியூமர் போர்டில் வந்து எல்லா டாக்டர்ஸும் உட்காருவாங்க, எல்லா ஸ்பெஷாலிட்டிலேருந்து, அதாவது ஸ்பெஷாலிட்டி இந்த சென்ஸ் நியூரோ ஆங்காலஜிக்கு உண்டான எல்லா டாக்டர்ஸும் உட்காந்து தே வில் டிசைட் வெதர் இது வந்து டியூமர் இது எடுக்கணுமா இல்லையா, இது இல்லைன்னா நம்ம வந்து இதை வெறும் பயாப்சி பண்ணால் போதுமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணுவோம். இப்போ ஒரு சர்ஜரி, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸோடு வராரு, ஒரு எம்ஆர்ஐ பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் அந்த சிம்டம் ரிலீவ் ஆகும்? இப்போ பிரஸ்ட்டில் கட்டி அப்படின்னா எடுத்து முடிச்ச 2வது நாள் பேஷண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ பிரெயினில் வந்து அந்த பேஷண்ட் வந்த சிம்டம் நார்மலாக ஆகிறதுக்கு எவ்வளோ நாளாகும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? பிரெயினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி நம்ம காமனாக சொல்ல முடியாது. அதாவது எப்பயுமே ஒரு கை கால் இழந்து போய் வந்தாங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும், அட்வான்ஸாக தான் இருக்கும். அது உடனே அது ஒரு பக்கவாதம் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு தான் வராங்க அப்படின்னா அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக 6 months ஆகலாம். சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகாமையே கூட போகலாம். அது நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. எதுவும் பாதிப்பு பெருசாக ஏற்படாமல் வந்தாங்கன்னா மோஸ்ட் லைக்லி இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வச்சு நம்மளால் புதுசாக எந்த பாதிப்பும் வராமல் பண்ண முடியும். அதேமாதிரி அவேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அவேக் கிரேனோட்டமி பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக சர்ஜரி முடிஞ்சவொடனே தே வில் பி நார்மல். அதே மாதிரி இவங்களும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பெரிய சர்ஜரி பண்ணாலும் அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இல்லாமல் நம்ம நார்மலாக கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அவேக்ரேன் அப்படின்னா பேஷண்ட் எத்தனை நாள் வீட்டுக்கு போவாங்க? யூஸ்வலாக 2nd day 3rd day வீட்டுக்கு போயிடலாங்க. 2nd 3rd டேயில் தே வில் பி டிஸ்சார்ஜ் டு அன்றைக்கி ஈவினிங் நைட் உட்காந்து அவங்களே அவங்க டின்னர் அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது பிரெயின் சர்ஜரி சீம்ஸ் டு பி த மோஸ்ட் ஈஸியஸ்ட் கம்ஃபர்டபுள் சர்ஜரி ஃபார் த பேஷண்ட். இப்போ ஒரு வயிற்றில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, ஒரு லேப்ராட்டமி பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளைக்காவது பேஷண்ட் கொஞ்சம் பெயினில் இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அதுக்கு பிரெயின் சர்ஜரி நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்க. இதுதான் இதோட இட் இஸ் டெஃபினெட்லி அ டீம் ஒர்க். இதில் மயக்கம் எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவுக்கு பெயின் கில்லர் கொடுக்கணும், எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரணும், இது எல்லாமே ஒரு டீமாக இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி ஐசியூவில் அவங்க எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் சைஸ் ஆஃப் த டியூமர். நான் எல்லா டியூமரும் ஜென்ரலாக சொல்லலை, பட் ஒரு மீடியம் சைஸ் டியூமர் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய வேலைகள் அவங்களே ஈவினிங் வந்து அவங்களே எந்திரிச்சு போய் டாய்லெட் போயிட்டு வரலாம். பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இந்த விஷயம் புரிஞ்சாலே நிறைய பேஷண்ட் இந்த சர்ஜரிக்கு யோசிக்கிறத விட்டுருவாங்களே. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பிரெயின் டியூமர்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியே ஒரு ஷாக்குக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரெயினில் சர்ஜரி அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம ஊரில் இந்த பிரெயின் சர்ஜரி, ஸ்பைன் சர்ஜரினா மற்றதுக்கு ஒத்துக்கிறவங்க கூட இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளான ஒரு சர்ஜரி தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் போது அவங்க டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப குறைவு சார். அது அதாங்க இப்போதைக்கு பிரெயின் டியூமர் வந்து எல்லாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பிரெயின் டியூமர்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. மற்ற இடத்துக்கு மாதிரி நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி பிரெயின் டியூமர்லேயுமே நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ எடுத்தோடனே எனக்கு ஸ்டேஜ் 4 டியூமர் தான் அப்படின்றது நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினட்டாக நம்ம எல்லாரையுமே நம்ம காப்பாற்ற முடியும் ஓரளவுக்கு. 100-90 பேருக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். அதனால் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் இதோட எம்ஃபசிஸ்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரெயின் டியூமர் எடுத்த அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது. முடிச்ச அப்புறம் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த டியூமர் ரேடியேஷன் தேவையா, கீமோதெரப்பி தேவையா அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, இவங்க ஸ்டேஜ் 4ன்னு சொன்னதுனால இந்த கொஷின் கேட்குறேன். சில பேருக்கு வந்து உடம்புல வேற எங்கேயோ கேன்சர் இருக்குது, அது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்டேஜ் 4 பேஷண்ட்டுக்கு வந்து அந்த டியூமரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்களா? அதுக்கு ஏதாவது ரோல் இருக்கா, யூஸ் இருக்கா? உடம்புல மற்ற இடத்துல இருக்கிற டியூமர் வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது நாங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மற்ற இடத்துல இருக்கிற அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிவர்லேருந்து வருது, இல்லைனா ஒரு பிரெஸ்ட்லேருந்து வருது அப்படின்னா அவங்கள அந்த மெயின் டியூமர் வந்து அவங்கள எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். இப்போ லிவர் எக்ஸாம்பிள் லங்லேருந்து வருது அப்படின்னா அவங்க மெயின் டியூமர் அந்த லங்கில் இருக்கிற டியூமர் கண்ட்ரோலில் இருக்கா, அந்த லங்கில் இருக்கிற டியூமர் அளவுக்கு மீறி போயிடுச்சா அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பிரெயின் தவிர மற்ற உறுப்புகள் எவ்வளோ பாதிச்சிருக்கு, ஒழுங்காக செயல்பாடு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு கார்னாஃப்ஸ்கி பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கேபிஎஸ் ஸ்கோர் வந்து ஒரு 80க்கு மேலே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு பிரெயினில் சர்ஜரி பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரெயினில் ஒரு கட்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 2, பட் 1 இஸ் அ வெரி பெஸ்ட்டு. 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியேஷன் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரத்தை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதில் டவுட்டே கிடையாது. யாராவது ஒரு ஸ்டேஜ் 4 பேஷண்ட்டு ஒரே ஒரு இடத்துல பிரெயினில் இருக்குது, மற்ற இடத்துலலாம் ரொம்ப இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணுறது ரெக்கமெண்டட்னு சொல்கிறேன். இப்போ நிறைய சமயங்களில் அந்த மாதிரி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கீமோதெரப்பி மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜென்ரலாக அந்த கீமோதெரப்பி பிரெயினுக்குள்ளே போகாதுன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அப்போ ரேடியேஷன் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை சர்ஜரி பண்ணணுமா? பியாண்ட் டவுட்டு உலக அளவில் நிறைய ஸ்டடீஸ் வந்துருச்சுங்க. இப்போ சிங்கிள் மெட்ஸ், அதாவது ஒரே ஒரு கட்டி தான் இருக்குது, மற்ற இடத்துலேருந்து பரவி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அதுக்கு சர்ஜரி தான். கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பியோ கிடையாது. ஸோ அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுங்க. அதை ட்ரீட் பண்ணலாம். இதெல்லாம் இஃப் நான் சொன்ன அந்த கேபிஎஸ் கர்னாஃப்ஸ்கி பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரீட் பண்ணலாம், வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா பிரெயினுக்கு பரவன கேன்சரையும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேட் அவுட்கம் தான், ப்ரொக்னோசிஸ் தான், புவர் ப்ரொக்னோசிஸ் தான் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஸோ மற்ற இடத்துல கேன்சர் ரொம்ப இல்லை, ஒரே இடத்துல கட்டியிருக்குன்னா ப்ராப்ளம் அதை சர்ஜரி பண்ணி இன்னும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம சார் சொல்ல வர்றாரு. இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கை தரத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணலாம், வாழ்நாளோடைய எண்ணிக்கையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு நாளும் நம்மளுக்கு போனஸ் அப்படின்றத நான் வந்து சொல்ல. ஏன்னா கேன்சர் வந்துட்டால் டெத் சென்டென்ஸ் கிடையாது அப்படின்றது தான். ஸோ ஈவன் பிரெயினுக்கு போனால் கூட நல்லா இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் நல்லாவே இருக்கும், தாராளமாக இருக்கலாம். 2-3 வருஷம் தாண்டினவங்க, ஸ்டேஜ் 4ல் 2-3 வருஷம் தாண்டினவங்களே நாங்கள் நிறைய பேரை பார்த்தாச்சு. சார் இது ஜென்ரல் பப்ளிக் புரியறதுக்காக ஸ்டேஜுக்கும் கிரேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது சொன்னாங்க சார். அதாவது ஒரு பிரெயின் டியூமரும் வித்தியாசப்படும். நான் சொன்ன மாதிரி பிரெயினுக்கு உள்ளார இருந்தே கிளம்புறது ஒன்று பிரெயினோட சட்டை, அதாவது பிரெயினை சுற்றி இருக்கிற கவரிங்லேருந்து வரக்கூடிய கட்டிகள் இருக்குது. இது 2 வகையாக பிரிக்கலாம். 3வது வந்து வேறு எங்கேயோ ஒரு கட்டி இருக்குது, அதுலேருந்து பரவி பிளட் மூலமாக பிரெயினில் வந்து உட்கார்ற கட்டி. ஸோ மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேருந்தோ பரவி மூளையில் வந்து உட்கார்ற கட்டி தான் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ பிரெயினில் ஆரம்பிக்கிற கட்டின்றது ஆக்சுவலாக குறைவு தான். ஸோ அந்த வேறு எங்கேயும் வந்து கிளம்புற கட்டிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பிரெயினுக்கு வெளியிலேருந்து, அதாவது அது சட்டை, அதுக்கு உண்டான கவரிங்கு, எலும்பு, அதுக்கு உண்டான ஒரு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு கட்டிகள் எல்லாமே வந்து கேன்சர் கிடையாது. இதெல்லாம் தான் கிரேடு நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லுவோம். அதோடைய வீரியத்தை பொறுத்து, அதுக்குள்ளார இருக்கிற அந்த செல்கள் எவ்வளோ சீக்கிரம் உருமாறுதுன்றதை பொறுத்து தான் இதை கிரேடாக பிரிப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் தான் கிரேட்ஸ் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டேஜ் எங்கே வரும் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த பிரெயின்லேருந்து வரக்கூடிய டியூமர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளுக்கு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4ன்றது இதில் ரொம்ப முக்கியப்படுது. இதில் ஏன்னா யூஸ்வலாக நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் 4 கிரேட் வச்சுருக்கோம். கிரேட் 1லேருந்து கிரேட் 4 வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த மற்ற இடத்துலேருந்து வருது பார்த்தீங்களா, அதாவது இந்த மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஸ்டேஜ்னு குறிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஸ்டேஜ் 4 டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4னா வேறு ஏதோ ஒரு ஆர்கனில் இருக்குது, பட் அது வந்து இன்னொரு ஆர்கனில் வந்து அது உட்காந்து அதே செல்லோட தன்மையில் வந்து உட்காருது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4ன்றது ரொம்ப மோசமான ஸ்டேஜ். பட் கிரேடையும் ஸ்டேஜையும் இதில் தான் நம்ம குழப்பிக்கக்கூடாது. பிரெயின்லேருந்து வரக்கூடிய அதே கட்டியை வந்து தான் நம்ம வந்து கிரேடுன்னு பிரிப்போம். அதில் கிரேட் 1, கிரேட் 2 இது தரம். எப்படி நம்ம வந்து வெளியே ஒரு முந்திரி வாங்கும்போது தரம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம பிஹேவியரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கிரேட் 1, கிரேட் 2லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோடைய வாழ்க்கை திறன் வந்து அதை எடுத்துட்டோம், அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அப்படின்னா நீங்கள் கிரேட் 1, கிரேட் 2ங்கிறது வீரியம் குறைவான கட்டி. வீரியம் குறைவான, அதோட செல் வெரைட்டி வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாத செல் வெரைட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு இதுதான். பட் கிரேட் 4 அப்படின்றத கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடனோட பையனுக்கு வந்து கிரேட் 4 கிளையோபிளாஸ்டோமா இருந்தது.
ஹி டைட் வித்தின் 7 months. ஓ! ஓகே. பட் நார்மலாக வந்து அப் டு 1.5 year எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தா நம்மளால் புஷ் பண்ண முடியும். பட் நம்மகிட்ட இருக்கிற சில பேஷண்ட்ஸ் கிராஸ் 3 years அப்படின்றது நான் இங்கே சொல்ல வேண்டிய கிரேட் 4 பேஷண்ட்ஸே 3 years கூட நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ லோ கிரேட் டியூமர் அப்படின்றது மெதுவாக தானே வளருது. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ பண்ணுற சர்ஜரியை ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணாங்க, அதில் என்ன லாஸ் வரப்போகுது? இதில் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் மாறுதுங்க. முன்னாடி எல்லாமே கிரேட் 2 கிரேட் 3 வந்து சில பேர் வந்து மருந்துகள் மட்டும் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கிரேட் 2 கிரேட் 3 eventually ப்ராக்ரஸ் டு கிரேட் 4 அப்படின்றத நிறைய பேர் வந்து ஸ்டடீஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதை விட்டால் வீரியம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அது கிரேட் 4 அதோட தன்மையை மாற்றிக்கலாம் அப்படின்றது ரொம்ப காமன். இப்போ எப்படி கொரோனா வைரஸ் வந்து ரேப்பிடாக அதுவே உருமாறிட்டு மியூட்டேட் ஆகி அது பண்ணிட்டு இருந்ததோ, அதே மாதிரி பிரெயின் டியூமர்லையும் கிரேட் 2 கிரேட் 3 வந்து டவுன் கிரேட் ஆகி கிரேட் 4க்கு மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது யாருக்கு மாறாதுன்றது சொல்ல முடியாது. மாறாதுன்றது நம்மளால சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு கட்டி வந்து ஒரு பிரெயினில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை எப்பயுமே தூண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ அதுலேருந்து என்ன வரும்? ஃபிட்ஸ் வரும். ஸோ ஃபிட்ஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இரிட்டேட் ஆகுதுன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா கோமாக்கு போய் அவங்க வந்து டக்குன்னு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி கட்டி ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா மூலையில் அதுக்கு ஒன்றும் வளர்கிறதுக்கு அதுக்கு மேலே இடம் இருக்காதப்போ பிரெயின் அழுத்திடுச்சுனாலும் உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து இப்போ நீங்கள் கிரேட் 2 கிரேட் 3 பார்த்தீங்கன்னா கூட சர்ஜரி பண்ணுங்க அப்படின்றது நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கான காரணம். டேப்லெட் போட்டுட்டு ஒன்றும் அப்படியே தலைவலியை குறைச்சி வச்சுக்கிட்டு ஓட்டுறது நாட் அட்வைசபிள் அண்ட் இட் இஸ் வெரி ரிஸ்கி. ஸோ லேட் பண்ணும்போது அந்த சைஸ் பெருசாக இருந்தாலும் சர்ஜரியும் டிஃபிகல்ட் ஆகும். இன்னும் சைஸ் பெருசாகும். 2 ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃபிட்ஸை திருப்பி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து வந்து வீரியமும் மாறிடும். வீரியம் மாறிடுச்சுனாலும் பிரச்சனை வரும். இப்போ இந்த ஃபிட்ஸ் எல்லாமே சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சுன்னா சரியாக போயிடும். சில பேருக்கு ஃபிட்ஸோடு வர்ற சில பேர் வந்து ஃபிட்ஸ் இல்லாமல் போயிருக்காங்க. பட் சில பேருக்கு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் வந்து அதுவும் வந்து உள்ளுக்குள்ளார நிறைய பாத்வேஸை க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி டேமேஜ் ஆகி அது நிறைய பாத்வேஸ் க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து லைஃப் லாங் நம்ம ஆன்டிசீஷர் மெடிகேஷன் எடுக்க வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். சில பேர் யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை டேப்பர் பண்ணி நிறுத்திடுவோம். கண்டிப்பாக எல்லாரும் மெடிசனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மற்ற இடங்கள் மாதிரியே சீக்கிரமாக ட்ரீட் பண்ணுறது பெட்டர் அவுட்கம். ஏர்லி த ட்ரீட்மெண்ட் பெட்டர் தி அவுட்கம், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ சார் சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, ஸ்டேஜ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒரு கேன்சர் ஆரம்பித்து எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்றத தான் ஸ்டேஜ் குறிக்குது. ஸோ என்ன நடக்கும்? கேன்சர் ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துலன்னா கொஞ்சம் ஏரியாக்களில் தான் அந்த கேன்சர் இருக்கும். இதே 6 மாதம் கழிச்சுன்னா அந்த கேன்சர் பல இடங்களுக்கு போகும். ஸோ அந்த நாள் ஆக ஆக அந்த ஸ்டேஜ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். கிரேடுங்கிறது எப்படின்னா அந்த ஆரம்பிக்கும் போது அந்த கட்டியுடைய வளரக்கூடிய வீரியம். ஸோ அந்த சில பேஷண்ட் வந்து முத நாளே கிரேட் 4 டியூமராக இருக்கலாம், முத நாளே கிரேட் 1 டியூமராக இருக்கலாம். ஸோ அந்த கிரேடுன்றதை யார் டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது, பேஷண்ட் டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது. ஸ்டேஜுங்கிறத யார் டிட்டர்மின் பண்ணுறா? பேஷண்ட்டு தான். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஜ் வந்து கம்மி, லேட்டாக வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஜ் கூட. ஸோ இதுதான் சார் சொன்ன வர்றது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சர்ஜரி இஸ் அ வெரி எசென்ஷியல் டூல் டு க்யூர் அ பிரெயின் டியூமர் அப்படின்றது புரியுது. பட் நாட் எவ்ரி பேஷண்ட் ஆர் அட்டண்டர்ஸ் ஆர் ஃபேமிலி வில் பி வில்லிங் ஃபார் அ சர்ஜரி. ஸோ அப்போ அந்த பிரெயின் டியூமர்னாலே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, பிரெயினில் எதுக்கு கேன்சர்னு யோசிக்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, பிரெயினில் எதுக்கு சர்ஜரின்றவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே. ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிய வைக்கிறீங்க? அந்த டிஸ்கஷன் எப்படி போகும் ஓபியில்? சரி, மோஸ்ட் ஆஃப் தம் நம்மகிட்ட வரும்போதே வந்து தே வில் கம் வித் த டயக்னோசிஸ். இப்போல்லாம் வந்து நியூரோ சர்ஜனுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. வரதுக்கு முன்னாடியே அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் வராங்க. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு நல்லது தான். ஒரு ஐடியாவோட தான் வராங்க. அதனால் 90 to 95% வந்து தே நோ தட் தே ஆர் கமிங் ஃபார் சர்ஜரின்றது தெரியும். இன்னொரு 5% தான் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத இதில் வராங்க. அந்த 90 to 95%க்கு இதனால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த ரிமைனிங் 5% தான் நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக அவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம சொல்கிறது இதுதான் மோஸ்ட் காமன்லி. என்ன மாதிரி கட்டியாக இருக்கும், இந்த கட்டிக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். சில பேருக்கு வந்து எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி கிரேட் 4 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்ககிட்ட நம்ம ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறது தான் பெட்டர். ஏன்னா அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ் எ ஃபேமிலி தே ஹேவ் டு பி வெரி ரெடி. அது ரெடியாக இருந்தால் தான் அவங்க மற்ற ட்ரீட்மெண்ட் பிளானுக்கும் அவங்களால எல்லாத்தையுமே கோஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன், ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். இது என்ன மாதிரியான கட்டி, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம், இது எடுக்கும்போது என்ன ரிஸ்க் இருக்குது, எடுத்தப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க, எடுத்தப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன, இதெல்லாம் எடுத்தாலும் என்ன உங்களுடைய வாழ்க்கை திறன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை அவங்க சொல்லும்போது மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை எனக்கு சர்ஜரி வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். எப்படின்னா அவங்களுக்கு அடுத்து பெயின் இல்லாமல் இருக்கிறது, அடுத்து ஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கிறது எப்படி, அடுத்து அவங்க வாழ்க்கையை இன்னும் இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிரேஷன் வந்து குறைவாக இருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா வச்சுக்கிறேன். இப்போ பேசும்போது யங் பேஷண்ட் ஒன்று சர்ஜரி பண்ணோம் அவைக்ரேனட்டமின்னு சொன்னீங்க.
இப்போ குழந்தைகளில் பிரெயின் டியூமர் எவ்வளோ காமன்? அது லைக் எந்த அளவுக்கு அது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம்? குழந்தைங்கள்லேயும் நிறைய பேருக்கு பிரெயின் டியூமர் வருது. இப்போ இருக்கிற நம்மளுடைய டயட்டு, நம்மளுடைய ரேடியேஷன் எக்ஸ்போஷர், மற்ற எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது, மற்ற லைஃப் ஸ்டைல், அதாவது ஜீன்ஸ் மூலமாக வர்றது, இது எல்லாமே குழந்தைங்களையும் இப்போல்லாம் நிறைய காமனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் குழந்தைங்களில் வர எல்லா டியூமரும் ரொம்ப மோசமான டியூமர் கிடையாது. குழந்தைங்களில் வர எல்லா டியூமரும் நல்ல டியூமரும் கிடையாது. அதுக்குண்டான வெரைட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுக்கு வர வேண்டியது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்குண்டான எல்லா ட்ரீட்மெண்ட் மாடலும் சேம் தான். அதே மாதிரி சர்ஜரி ஃபாலோட் பை தேவைப்பட்ட ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி. ஸோ இது வந்து இட் இஸ் அ காமன் திங் தான். இப்போ சின்ன வயசில் சர்ஜரி பண்ணுறது இப்போ நல்லா டாலரேட் பண்ணிக்குவாங்களா பேஷண்ட்? டெஃபினட்டாக டாலரேட் பண்ணிப்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 2 வயசு குழந்தை, நான் வந்து ஒரு மதுரைக்கு வந்த புதுசில் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். அது வந்து இப்போ அந்த குழந்தை 6 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ 2 வருஷன்றது இப்போ குழந்தைக்கு வந்து 3 டைம்ஸ் 6 இயர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா, நவ் த சைல்டு இஸ் டியூமர் ஃப்ரீ அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது நார்மல் இண்டிவிஜுவலாக நார்மல் இண்டிவிஜுவலாக மாறியாச்சு. ஸோ கேன்சர் இப்போ ட்ரீட்டட் அப்படின்ற எல்லா கேன்சரும் நம்ம க்யூர்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில கேன்சரில் இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றத குழந்தைங்களில் சொல்ல முடியும் நம்மளால். இப்போ ஒரு அடல்ட் பேஷண்ட்டு ஒரு லெட்டஸ் ஒரு ஏர்னிங் மெம்பர் வராங்க பேஷண்ட்டு. இப்போ அவர் தான் வேலை பார்க்கணும். வீட்டில் வந்து வேறு யாரும் ஏர்னிங் மெம்பர் இல்லை, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த பிரெயின் டியூமர் சர்ஜரிக்கு அப்புறமா அவர் திரும்ப அவர் வேலைக்கு போகிறதுக்கு, இப்போ லெட்டஸ் ஒரு லோ கிரேட் டியூமர்னே எடுத்துக்கோமே, இப்போ கிரேட் 2 டியூமர்னே எடுத்துக்கோமே, அவர் திரும்ப வேலைக்கு போய் நார்மலாக அவருடைய சொசைட்டியில் ஒரு இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? டெஃபினட்டாக செயல்பட முடியும். இதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்காங்க, நம்ம பேஷண்ட்ஸே இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, அதே தான் நான் சொல்கிறது, எல்லாத்துலேயுமே இதில் 3 வார்த்தை தான் முக்கியமானது. மேக்ஸிமல் சேஃப் ரிசெக்ஷன் அப்படின்றது தான் முக்கியமான வார்த்தை. சேஃபாக எடுக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக எடுக்க முடியுமோ அதையும் எடுக்கணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை திறனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து அவங்களுக்கு திருப்பி டியூமர் வராமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அந்த நார்மல் பிரெயினை சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு டியூமரை விட்டுட்டு வரக்கூடாது. அது மாதிரி பண்ணும்போது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது வரும்போது இன்னும் மோசமாக வரும். அப்போ நீங்கள் 2வது தடவை சர்ஜரி பண்ணுவீங்களா? இன்னொருத்தரும் நிறைய பேருக்கு அப்படி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. அதையும் நம்ம செஞ்சுருக்கோம். அதை செஞ்சு நிறைய பேரை காப்பாற்றவும் செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு திரும்ப டியூமர் வருது அப்படின்னா செகண்ட் சர்ஜரி இஸ் அ ட்ரீட்மெண்ட்டு, ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட். டெஃபினெட்லி செகண்ட் சர்ஜரி இஸ் ரெக்கமெண்டட் ட்ரீட். பட் வந்து ஃபஸ்ட் சர்ஜரி மாதிரி நம்மளால் வந்து அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க முடியுமா அப்படின்றது என்னால் உடனே சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ், அவங்க எப்படி வராங்கன்றதை பொறுத்து தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்ஜெட்ஸு, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, இவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா அந்த செகண்ட் சர்ஜரியை ப்ரிவெண்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். உள்ளே போகும்போதே முடிச்சுட்டு வந்துடணும். டெய்ல் அண்ட் பேட்ஸ்மேனுக்கு விடாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே வச்சு நீங்கள் மேட்ச் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. First surgery is always the best surgery. Try to complete everything safely and give a very good outcome. நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு அவங்க வந்து காப்பாற்ற முடியுமோ அதை காப்பாற்றிட்டு வரோம். அதுக்கு தான் இது எல்லா கேட்ஜெட்ஸுமே, மைக்ரோஸ்கோப்பில் ஆரம்பித்து அடுத்து எம்ஆர்ஐ, அடுத்து வந்து நியூரோ நேவிகேஷன், அதுக்கு அடுத்து நியூரோ மானிட்டரிங், அடுத்து நம்மகிட்ட இருக்கிற டீம். இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல சர்ஜரி பண்ணால் அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்கம் இருக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாமா? 100% ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா இந்த மாதிரி அவுட்கம் வராது. ஸோ அது வந்து ஒரு சப்ஆப்டிமல் ரிசெக்ஷனாக இருக்கும். சப்ஆப்டிமல் ரிசெக்ஷனாக இருக்குமான்னு என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் வந்து கண்டிப்பாக அவங்களால ஒரு டியூமரோட காம்ப்ளெக்சிட்டி மாறும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேட்ஜெட்ஸ் இருக்கும்போது அவுட்கம்ஸ் வில் டெஃபினெட்லி பி டிஃப்ரெண்ட் அப்படின்றது கேரண்டியாக சொல்ல முடியும். சார், ரீசெண்டாக உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்தேன் சார். ஏதோ ஒரு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்பெஷல் டை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணதா அப்படின்னு பார்த்துருந்தேன். அது என்ன, வாட் இஸ் யூனிக் அபவுட் தட் ப்ரொசீஜர்? இந்த ஃப்ளோரசன்ஸ் கைடட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இப்போ நைட் வந்து மின்மினி பூச்சி பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். நைட் இருட்லேயும் அது அந்த பூச்சி எப்படி தனியாக தெரியுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற வரக்கூடிய ஒரு எமிட் ஆகிறது லைட்டை பொறுத்து தான். அதே மாதிரி இப்போனால பிரெயினில் நம்ம பண்ண முடியும். பிரெயின் டியூமரில் லைட்டு வருமா? லைட் வரும். பிரெயின் டியூமர்லேருந்து லைட் வெளியே வரும். நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கு ஒரு டை, அதாவது 5ALA அப்படின்னு ஒரு டையை வந்து நம்ம கொடுத்துருவோம். அவங்க அதை தண்ணிலேயோ இல்லைனா ஃபேண்டாலேயோ கலந்து குடிச்சிடலாம். குடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம அவங்கள சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகணும். அதை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஸ்பெஷல் இந்த மைக்ரோஸ்கோப் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம அதை பார்க்கும்போது அவங்களுடைய பிரெயின் டியூமர் மட்டும் பிங்க் கலராக தனியாக தெரியும். ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த டை வந்து டியூமர், அது உட்காந்துக்கிட்டு அது மட்டும் தனியாக டைக்கு டியூமர்னு தெரியும். அதோடைய எல்லா பிரெயின் டியூமர்லையும் இந்த இன்ட்ரின்சிக்காகவே வந்து ஒரு நேச்சர் இருக்குது. இந்த மாதிரி இந்த டையை வந்து அது வந்து உள்வாங்கி. ஓகே. ஸோ இது உள்வாங்கும்போது இதை நம்ம கண்ணால் பார்த்தா தெரியாது நம்மளுக்கு. இதுக்கு ஸ்பெஷல் ஃபில்டர் போட வேண்டியிருக்கும். எப்படி இப்போ நம்ம சோலார் எக்லிப்ஸ் அன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் மாதிரி ஏதோ சொல்கிறீங்க மாதிரி தான் அது கிட்டத்தட்ட கண்ணில் சேஃப்டிக்கு போட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாகவோ இல்லை கண்ணில் லூப் மூலமாகவோ இந்த ஃபில்டர் போட்டு நம்ம பார்க்கும்போது அந்த கட்டி மட்டும் தனியாக பிங்க் கலராக நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் பார்க்குறத விட இப்போ வந்து கிளியராக உங்கள் நார்மல் பிரெயினை நீங்கள் சேவ் பண்ணுறது ஈஸி. சேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
ப்ளஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் டிஷ்யூவும் கேன்சர் டிஷ்யூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போதும் சரி, தொட்டாலும் சரி. அப்போ நீங்கள் எப்படி அது கேன்சர்னு சொல்ல முடியும்? நீங்கள் மற்ற இடத்துலனா அது ஒரு கட்டி மாதிரி இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும், தனியாக தெரியும். இதில் பிரெயினில் அப்படி சொல்ல முடியாது நம்ம. அதுக்கு தான் இந்த ஃப்ளோரசன்ஸ் வந்திருக்கிறது. இது வந்து அமெரிக்காவில் வந்து லாஸ்ட் எஃப்டிஏன்னு சொல்லுவோம். அப்படியே இந்தியாவில் அந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு நேஷனல் பாடி இருக்கோ அதே மாதிரி எஃப்டிஏ அப்ரூவல் தான் ரொம்ப முக்கியமானது. எஃப்டிஏ அப்ரூவல் இருக்கிற ஒரே டை இது மட்டும்தான். ஸோ இந்த டை மூலமாக நம்ம பண்ணும்போது நம்மளால் மேக்ஸிமம் சேஃபாக எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கூட பெருசாக எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம நார்மல் பிரெயினுக்கு டேமேஜ் இல்லாமல் எடுக்கும். சரி சார், இது இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா, இது யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எல்லா பிரெயின் டியூமருக்கும் பண்ணலாம். இது பண்ணணும்னு ப்ராப்ளம் வந்து காஸ்ட் தான். அந்த டையோட காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த டையை. அது தவிர அதுக்கு உண்டான மைக்ரோஸ்கோப், அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட். இது இவங்களுக்கு தான் பண்ணணும்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லா கிரேட் 3, கிரேட் 4க்கு கண்டிப்பாக பண்ணலாம். கிரேட் 1, கிரேட் 2 பெருசாக இது வேலை செய்யாது. கிரேட் 3, கிரேட் 4 எல்லாருக்குமே பண்ணலாம். அதே மாதிரி வந்து மெட்டாஸ்டேசிஸ்க்கும் பண்ணலாம். நம்ம மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய கட்டிக்கும் இதை நம்ம பண்ணலாம். பட் வந்து அந்த பிரெயினுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கட்டிகளெல்லாம் வந்து இன்னும் அது வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸில் தான் இருக்குது. அதுக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ கிரேட் 3, கிரேட் 4 தான் ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்கிறோம். இப்போ அவங்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்போது இப்போ ஒரு நார்மல் நியூரோ சர்ஜரிக்கு எடுக்கும் இந்த டை யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை % காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்? அது இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? இது எல்லாமே இன்சூரன்ஸில் இது கவர் ஆகும். பட் வந்து இது தனியாக அவங்க வந்து ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்றது நம்மளால் கணிக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸுமே இப்போல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகுது. எவ்வளோ டபுள் ஆகுமா, ட்ரிபிள் ஆகுமா இந்த டை யூஸ் பண்ணால் காஸ்ட்? யூஸ் பண்ணும்போது காஸ்ட் வந்து ஒரு 30% டெஃபினட்டாக நம்மளுக்கு 30% யூஸ்வலாக பண்ணுறத விட 30% போடுவோம். ஒரு 30% நம்ம எக்ஸ்ட்ரா. பட் த பெனிஃபிட் இஸ் யூ கெட் இட்ஸ் மோர் தேன் டபுள்டு, மோர் தேன் 50% பெனிஃபிட் சொல்லலாம். சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள், ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம், அந்த வேர்டு தான் எனக்கு திரும்ப தோணுது. ஃபேசினேட்டிங்கான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போது சர்ஜரி முடித்த பேஷண்ட்டு, இந்த பேஷண்ட்டுக்கு மேற்கொண்டு உள்ள ட்ரீட்மெண்ட்டு, அதை பற்றி என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறீங்க? அதோடைய ரோல் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஸோ சர்ஜரி முடிச்சு இப்போ என்கிட்ட பயாப்சி ரிப்போர்ட்டோட நீங்கள் வந்து உட்காடுறீங்க. இது வந்து உட்கார்ந்த உடனே நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது 2-3 விஷயங்கள் தான். இதோட டைப் என்ன, இந்த டைப்போட தன்மை, இது எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுமா இல்லை ஸ்லோ க்ரோயிங்கா, அது யார் சொல்லுவா சார்? எம்ஆர்ஐயில் பார்த்து சொல்லுவாங்க? இல்லை, இது எல்லாமே இந்த பெத்தாலஜிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நம்ம இந்த டெஸ்ட் எடுத்து இந்த டிஷ்யூ எடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, அவங்க அந்த இதுலேருந்து ரிப்போர்ட்டை வந்து அதுலேருந்து கொடுப்பாங்க. இதில் வந்து இப்போ அட்வான்ஸ்டு மாலிகுலர் ஸ்டடீஸ்னு வந்திருக்கு. இப்போ ஸோ மாலிகுலர் மார்க்கர்ஸ், இப்போ ஒரு கட்டிக்கும் ஒரு செப்பரேட் சிக்னேச்சர், எப்படி ஒரு மனுஷனுக்கும் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு டியூமருக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இப்போ ஸோ அதை வச்சு அதோடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கணும். பிஹேவியரை நம்மளால் கணிக்க முடியும். அந்த பிஹேவியரை கணிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜாப் கோஸ் டுவர்ட்ஸ் த ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். ஏன்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அடுத்த ஆன்சர் சொல்லணும். ஸோ சார், இப்போ நீங்கள் சொல்கிற அட்வான்சஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரொம்ப ஃபேன்சி கேட்ஜெட்ஸு, காஸ்ட்லி கேட்ஜெட்ஸு, ரொம்ப மாடர்ன் கேட்ஜெட்ஸ்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் நியூரோ ஓட்டியில் அதோட நிறையா வச்சுருக்கீங்க. உங்க ஐ திங்க் சர்ஜரி பற்றி, நியூரோ சர்ஜரி பற்றின நிறைய விஷயங்களுக்கு ஐ ஓப்பனிங் ஆன்சர்ஸ் நம்ம சார் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பற்றி, நியூரோ சர்ஜரி பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அக்கேஷனில் திரும்ப நம்ம சார்ட்ட ஒருத்தர் பேசலாம் நம்ம.